கல்யாணம் ஆகி ஏர்லி ஸ்டேஜ் நானும் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். விமல் வந்ததே ரொம்ப லேட். ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட ரொம்ப நான் பேசவே இல்லை. இவர் அவசர அவசரமாக கிளம்புறதுல நிறைய விஷயங்களை மறந்துட்டாரு. என்ன மாதிரினா ஷர்ட்டு டக்கின் பண்ணியிருக்காரு, ஆனால் பெல்ட் போடல. அண்ட் ஷூஸ்க்கு பதிலாக ஸ்லிப்பாக போட்டிருக்காரு வித் சாக்ஸோட. இவர் கார் எடுக்க வரப்போ கையில் 2 ஷூஸை வச்சிருந்ததை நான் பார்த்தேன். நான் காரில் ஏறுறப்போ இவர் பக்கத்தில் இருந்த மதில் மேலே வச்சுட்டு இவர் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பியிருக்காரு. வர வழியில் அவசரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் போய் தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த இன்சிடென்ட்டை கேஷுவலாக வீட்டில் பேசுகிறப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன்பா மறந்துட்டுன்னு அவர் கேட்கவே இல்லை. நீ மேக்கப் பண்ண டைமில் எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. வாட் ப்ரோ, இதெல்லாம் வெரி ராங் ப்ரோ. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு மைண்டு. அன்னைக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து விமலுக்கு நான் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தேனோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணேன். கல்யாணமான புதுசுல இந்த லவ்னால நிறைய விஷயங்கள் யாரும் சொல்லாமலே நான் செஞ்சுட்டே இருந்தேன். இந்த ஷர்ட் அயர்ன் பண்ணி கொடுக்குறது, ஷூ பாலிஷ் பண்ணி கொடுக்குறது, டவல் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா அதை அப்ரிஷியேட் பண்ண யாருமே இல்லை. ஒரு வாட்டி மிஸ் பண்ணப்போ எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ண வந்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவங்கெல்லாம் நம்மள மாதிரி ஒரு அடல்ட், அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அங்க நான் ஸ்டாப் பண்ணேன். விமலுக்குமே நல்லா தெரிஞ்சுது நான் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு. அவரே செய்ய ஆரம்பிச்சாரு. ஹெல்ப்னு கேட்டா நான் போய் செய்வேன். கல்யாணம் ஆன புதுசுல என் அக்கா எனக்கு இந்த அட்வைஸ் சொல்லியிருக்கா. யாரும் வாய் திறந்து ஹெல்ப்னு கேட்காத இடத்துல நீ ஓடி ஓடி செய்யாத, அதுக்கு வேல்யூவே இருக்காதுன்னு. அது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது.